இப்போ இதுவரையிலையும் அவர் வந்து ஜாதக தோஷங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம ஜோதிடர்கள், நமக்கு வாடிக்கையாளர்கள் வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் முதல் பரிகாரம். அப்போ நீங்கள் முதல்ல உபயோகப்படுத்தக்கூடியது மாயா மோகினி. இங்கே உள்ள எல்லா ஜோதிடர்களும் மாயா மோகினிங்கிற எந்திரத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும், தரிச்சுக்கணும் உங்கள் உடம்புல. அது என்னன்னா வசீகர தன்மையை கொடுக்கும். அதாவது ஒரு வாடிக்கையாளரை திரும்ப திரும்ப நம்மக்கிட்டேயே அவங்கள வந்து வர வைக்கும், வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இதோட பலன். அதனால் எல்லாரும் மாயா மோகினியை நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி தரிச்சுக்கணும், உடம்புல தரிக்கணும். நீங்கள் ரெண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் வைக்கக்கூடிய ஒரு யந்திரம் ராஜகோபால யந்திரம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ராஜகோபால யந்திரம் உங்களுடைய ஆஃபீஸில் கண்டிப்பாக வைக்கணும். சுவாமிஜியே காலையில் சொல்லியிருப்பார், இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து ராஜகோபால யந்திரம் வச்சு ஒரு வருடத்திலே நம்ம கும்பாபிஷேகமே நம்ம சுவாமிஜி தலைமையில் இந்த அம்பாள் கோயிலில் நடந்திருக்கு. ஸோ எல்லாரும் ராஜகோபால யந்திரம் உங்களுடைய ஆஃபீஸில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு பரிகாரம் எந்திரங்களை சொல்கிறேன். இந்த ராஜகோபால மந்திரம் நீங்கள் எல்லாருமே சொல்லணும். யந்திரம் வச்சா மட்டும் போராது, நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களும் குருவருளும் திருவருளும் பெற்று சனாதன தர்மத்தை மேலோங்கி நிறுத்த ஜோதிடர்களாக மட்டும்தான் முடியும் இந்த காலத்தில், வேற யாராலும் முடியாது. அப்போ நீங்கள் எல்லாருமே சனாதன தர்மத்தை பின்பற்ற வேண்டும், எல்லாருமே உயரணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஜோதிடர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமை படக்கூடாது. பட்டா அப்போவே நம்ம இறங்கிடுவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு திருப்பி வந்துடும். அதனால் ஜோதிடர்கள் அனைவரும் மற்றவர்களை உயரணும் என்று நீங்கள் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களை வந்து உயர்த்தி கொண்டே போகும். சுவாமி சொன்னார் இல்லையா, சூரியனுடைய தோஷங்கள் இருக்கிறவங்க, சூரிய தோஷம், லக்னத்தில் சூரியன் பலம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் ராஜகோபால யந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும், அவங்கள போட்டுக்க சொல்லணும். யந்திரம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, தரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு, உங்களோட கிளைண்ட்டுக்கெல்லாம் ராஜகோபால யந்திரத்தை கொடுங்க, மந்திரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா இதுவும் வசியம் செய்யும். அவங்க இதை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய வசமானைய சர்வம் மே வசமானைய அப்படின்னா எல்லாமே என்ன ஆகணும், என்கிட்ட வசமாகணும். இதோட அர்த்தம் இது. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அப்போ எப்பயுமே நம்ம நல்ல சிந்தனையில் இருக்கணும். அதுதான் முதல்ல சொன்னேன், எதையுமே நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அந்த பொறாமையாகப்பட்டது இது நினைக்கும் போது உங்களுக்கு திரும்பி வந்துடும். இந்த மந்திராவுடைய நீங்கள் 48 நாள்லேயே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இங்கே ஜோதிடர்கள் எல்லாருக்குமே நடக்கும். இது வந்து உறுதியாக நடக்கும். முதல்ல வந்து என்ன பிரச்சனைக்கு ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வருவாங்க, முதல்ல குழந்தை பாக்கியம். ஸோ குழந்தை பாக்கியம்னா குரு காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்காது ஜாதகத்தில். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு 2 எந்திரங்களை நம்ம வந்து கொடுக்கலாம். ஒன்று சந்தான கோபாலம். இந்த சந்தான கோபாலம் அப்படின்னு சொல்கிறது கிருஷ்ணரோட யந்திரம். இனி ஒன்று அம்பாலோடையது சந்தான லக்ஷ்மி. இது 2மே கொடுக்கலாம். அதில் எப்படி கொடுக்கணுன்னா, அந்த 5ஆம் பாவாதிபதி ராசி பெண் ராசியா ஆண் ராசியில் இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தான கோபாலம் ஆண் ராசியாக இருந்தால் சந்தான கோபாலம் கொடுங்க, பெண் ராசியில் அந்த கிரகம் இருந்தால் 5ஆம் பாவ அதிபதி சந்தான லக்ஷ்மியை கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் 5ஆம் பாவாதிபதி குரு. அதை பாருங்கள், எந்த இதில் வந்து எந்த டிகிரி வந்து எந்த இடம் பவராக இருக்கோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல வந்து குழந்தை பாக்கியம் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த குழந்தை வந்து படிக்க போகிறது. அப்போ புதன் நீச்சமாக இருக்குது, புதனுடைய பவர் கம்மியாக இருக்குது, புதன் நீச்சமாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யந்திரம் மாதங்கி கொடுக்கலாம். கலைத்துறையில் இருக்காங்க அப்படின்னா மாதங்கி கொடுங்க.